எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பட்டன் சிக்கன் சேனல். இதில் என்ன புதுசாக பட்டன் சிக்கனும் பேர் வச்சுருக்கீங்களேன்னு பார்க்காதீங்க. இதில் வந்து தையலும் நம்ம சமையல் ரெசிபியும் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஈஸியாக ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் ஈஸியான பிரியாணி. ஈஸியான பிரியாணினா நம்ம வந்து புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு சமைக்க வராது, அவங்களுக்கும் அப்புறம் பேச்சுலர்ஸாக இருக்க பசங்களுக்கும் ஈஸியாக ஒரு வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி ரெடி பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்குலாம் ஈஸியாக ஒரு டிஷ் சொல்லி தர போகிறேன். ஆமாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு தம்பிக்கு சூப்பராக பிரியாணி செஞ்சு கொடுப்போம். சரியா? இப்போ வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். அது தண்ணியோடு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சரி, அதுக்கு 3 தக்காளி, 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஓகேவா? இது 3 வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், இது 3 எடுத்து வச்சுருக்கேன். சரி, 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சரியா? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு. இதுக்கு இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். சரி, ஓகேம்மா, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சரி, பாப்பா நம்ம இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமா இல்லை அதுக்கு வேறு வேறு ப்ராசஸ் வச்சுருக்கீங்க? இதே மாதிரி சிம்பிளாக செய்யணும்னா இது மாதிரி செய்யலாம். இதை செஞ்சு கொடுத்தா ஏன் மாமா அசந்து போயிடுவார்ல? சூப்பராக இருக்கும். சரி, இன்னைக்கு பார்ப்போம். சட்டி காஞ்சிச்சு. இப்போ என்ன காயமா? பட்டை ஏலக்காய் எடுத்து போட்டு மணி கூட தான் போட்டாச்சு. போடுமா? இது நல்லா வணங்கிடுச்சு. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதுவும் நல்லா இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி வச்சா இப்போ தக்காளி போட்டு இதுவும் நல்லா வணக்கணும். இதெல்லாம் வதங்கிச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இந்த மட்டன் மசாலா, இந்த பிரியாணிக்கு அளவாக போடணும். அடுத்தது வெங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மட்டனை போட போகிறோம். இந்த மாதிரி மசாலா வந்து மட்டனில் மிளகு வைக்கிற மாதிரி இப்படி எல்லா இடத்துலையும் நல்லா கிளறி விட்டு அது சாரை வந்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்போ இதில் போட்டு கிளறணும். இப்போ இது ரெண்டும் நல்லா கலந்த ஸ்டேஜில் 1 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு காரம் சேர்த்துக்கலாம். கொதிய வந்த டைமில் இப்படி மூடி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 3 விசில் விட்டு இறக்கிருக்கோம். இப்போ விசில் அடங்கணும், எடுத்து பார்க்கலாமா? சூப்பராக வந்திருக்கு போலையே. இதை நான் செஞ்சேன்னு சொல்லி என் மாமா கிட்ட எடுத்துக்கொண்டு போய் டேஸ்ட்டுக்கு கொடுப்போம். நீ எதுவும் சொல்லிடக்கூடாது, ஓகேவா? தட்டில் போட்டுத்தான். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இதை இப்படியே மாமா கிட்ட கொடுத்து இப்போ பாரு. மாமா இங்கே பாருங்க, உங்களுக்காக நான் பிரியாணி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். நீ செஞ்சியா? ஆமா. நல்லா இருக்கு போடியே. நல்லா இருக்கா? பட்டே ஜெயிச்சு சூப்பர். நிஜமாவே நீ தான் செஞ்சியா? ஆமா, நிஜமா நான் தான் செஞ்சேன். இல்லையே, நான் தான் மாமா செஞ்சேன். அம்மாட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபன்னோட குக்கிங் கற்றுக்கணுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.